கைஸ் இந்த ட்ராமா நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி மூவி ஃபார்மேட்டில் தான் கேட்டிருக்கீங்க. ஸ்கூலில் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, அதனால் என்னால் பெருசாக எடிட் பண்ணுறதுக்குலாம் உட்கார முடியறதில்ல. நான் கண்டிப்பாக இந்த ட்ராமா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு நான் கொஞ்சம் நாள் கழித்து இந்த எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரு மூவி ஃபார்மேட்டில் உங்களுக்கு தரேன். இப்போ நம்ம ஸ்டோரியோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். ஸோ நம்ம ஹீரோயின் இங்கே சாய் கொண்டு வீட்டில் ட்ராப் பண்ணுறானா, அப்போ ஹீரோ அவளுடைய வீட்டில் தானே இருக்கான். ஸோ அவன் வந்தோடனே நீ எங்கே வெளியில் போனேன் என்ன எதுன்னு கேட்கும்போது, உனக்கு தான் தெரியுமே நான் சாய் கூட வெளியில் போனேன் அப்படின்னு உடனே நீ எதுக்காக அவன் கூட வெளியில் போன, நீ எனக்கு ஃபியான்சே, ஸோ நீ என்ன தவிர வேறு யார் கூட வெளியில் போகக்கூடாது, நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஹீரோயின் நான் உன்னோட ஃபியான்சே தான், உனக்கு ஒன்றும் வேலைக்காரி கிடையாது, நீ சொல்கிறது எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பையன் கூட போனது தப்புனா என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் நீ ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கியா, அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஸோ இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நான் சொன்னதை மட்டும் நீ செய் அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் அவளை கம்பல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இது இவங்களுடைய பேச்சு ரொம்ப பெருசாக போகும். அதை காட்டலை, ஜஸ்ட் இந்த மாதிரி தான் அவங்களோட கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஹீரோ ரொம்ப பொசசிவ் ஆகிட்டு இப்போ அவள் யாரையுமே பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் நான் எனக்கு பிடிச்சதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கூடவே இந்த என்கேஜ்மெண்ட்டே ஒரு ஃபேக்கானது தானே, நாம் ரெண்டு பேரும் கட்டாயத்தின் பேரில் தானே பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, இந்த என்கேஜ்மெண்ட்டை நீ என்ன மீன் படி சொல்லிட்டு இருக்க அப்படின்ன உடனே இந்த என்கேஜ்மெண்ட் நிற்கிறதுக்கு நான் ரெடியாக இருந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு, நான் ஒன்று லவ் பண்ணலை, ஸோ லவ் பண்ணாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் நீயுமே என்னை லவ் பண்ணலை, ஸோ இந்த இடத்துல லவ்வுக்கு வழியே கிடையாது, அப்புறம் எதுக்காக இந்த என்கேஜ்மெண்ட்டை பற்றி நான் கவலைப்படணும், நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும், இல்லை எனக்கு கல்யாணம் அப்படின்னா நான் விரும்புகிற ஒரு பர்சனோட தான் அது இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அது யார் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, அது ஒன்றை தவிர வேறு யாரோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாலாம். ஹீரோ இவ்வளோ திமிரா போச்சு அவனுக்கு அப்படின்னு எழுத்து வச்சு கிஸ் பண்ணிடுறான். ஸோ ஹீரோயின் அவனை தள்ளி விட்டுட்டு வாயெல்லாம் போட்டு பயங்கரமாக அப்படியே அக்ரெசிவாக தொடச்சி எடுத்துட்டு இருக்காளா. ஹீரோ உடனே அவள் திரும்பவும் இப்போ என்ன வீட்டுக்கு போயிட்டு அழுக போறியா, இல்லை என்ன ஏதாவது அடிக்கிறதுக்கு கை வாங்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராக கேட்குறான். ஹீரோயின் நான் ஒன்றை மாதிரி ஒரு மிருகத்துக்காகலாம் அழுது என் கண்ணீரை வேஸ்ட் பண்ணிக்க கூடாதுன்னு எப்போயோ முடிவுக்கு வந்துட்டேன், நீ என்ன சொன்னாலும் திருந்தாத ஒருத்தன், ஸோ உனக்கு பற்றி யோசிச்சு என்னோட லைஃப்பை என்னோட நிமிஷத்தை நான் ஸ்பாயில் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோ அவள் இந்த மாதிரி பேசிட்டு போனது பயங்கரமாக அவனுக்கு ஹர்ட் ஆகிடுது. இப்போ என்னன்னா அவன் நிஜமாவே இவளை லவ் பண்ணுறான், பட் அதை அவனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. ஸோ அவகிட்ட ரொம்ப அக்ரெசிவாக நடந்துக்கிறான் அவனோட லவ்வை காட்ட முடியாமல். இதுதான் இந்த இடத்துல நடந்துட்டுருக்கு. ஹீரோயின் அவனை தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு அவன் லவ்வே பண்ணலை அப்படிங்கிறது தான் அவன் மைண்ட் செட்டில் இருக்குது. பத்தாததுக்கு அந்த சாங் வேற கிளப்பி விட்டுட்டு போகிறதுனால இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க அப்படின்னு தான் இவன் நினச்சிட்டு இருக்கா இல்லையா. ஸோ இப்போ ஹீரோவை லவ்வே பண்ணலை, எந்த காலத்துலேயும் அவனை லவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ உன்னோட ஆசைப்படி எல்லாத்தையும் உனக்கு இஷ்டப்படி மாதிரி நீ சாதிச்சுக்கலாம் ஏதாவது ஒரு வகையில், என்ன நீ கல்யாணம் கூட பண்ணிக்கலாம், ஆனால் உனக்கு என்னோட மனசு கிடைக்காது, அது என்னைக்காக இருந்தாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் சரி, என்னோட லவ்வும் என்னோட ஹார்ட்டும் உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிடுறான். ஹீரோ அப்படியே பிரேக் ஆகிடுறான். நாம் ஏன் இந்த அளவுக்கு இவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோம், இவளோட கோவம் இதனால் அதிகமாக தானே ஆகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவளோட அந்த தைரியமான பேச கலைச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது அவளுக்கு பிடிக்கல, இருந்தாலும் அவனுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி காட்டிகிட்டு இருக்கா போல். ஸோ இப்போ தனியாக வந்தோடனே அழுகிறாளா. அவங்க அக்கா அப்போ தான் அங்கே வரா, நீ சாய் கூட இப்போ தான் வெளியில் போயிட்டு வரியா, உன்னை தேடி ஹீரோ கூட வந்தான், இப்போ தான் இங்கேருந்து கிளம்புனா, என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க, ரெண்டு பேரும் கண்டிப்பாக மீட் பண்ணியிருப்பீங்களே, உள்ளே கூட்டிகிட்டு வந்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கா. அழுகையை அடக்கிக்கிட்டா. அவங்க அக்காவை பார்த்துட்டு, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், அப்புறமா அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க முகத்தை கூட பார்க்காம அவாட்டுக்கு ஓடிடுறான். அவங்க அக்காவும் என்னாச்சு, இவங்க ரெண்டு பேர் திரும்ப சண்டை போட்டாங்களா, ஆள் ஒரு மாதிரி இருக்காளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஹீரோயின் சொன்னதையே யோசிச்சுட்டு இருக்கான். நான் உன்னை லவ் பண்ணலை, உன்னை தவிர வேறு யாரை வேணாலும் லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னதை திரும்ப திரும்ப அவன் மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஸோ இதனால் அவன் ரொம்பவே பாதிப்படைஞ்சிடுறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஒரு லவ் ஃபெயிலியர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் சொன்ன அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணி பார்த்துக்கிட்டு ட்ரிங்க் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். பக்கமாக சாங் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு சொல்லிட்டு இருக்கா, அம்மா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஹீரோ நான் என் கைக்குள்ளே போட ஆரம்பிச்சிட்டேன், ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கண்டிப்பாக இந்த என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆகிடும், அதை ஹீரோ தான் பண்ணுவான், நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்க, கூடிய சீக்கிரத்தில் இந்த குட் நியூஸ் நம்ம காதுக்கு வரும், அவன் ஹீரோயினை அவ்வளோ வெறுக்கிறான், அவளும் அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு கையில் ட்ரிங்க் கிளாஸோடு அப்படியே தூங்கிட்டு இருக்கிறத அந்த ஆன்ட்டி பார்க்குறாங்க. ஸோ அவனோட நானி அவனை ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. பிறகு அவனுக்கு கொஞ்சம் ஃபீவர் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க டாக்டருக்கு கால் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஹீரோ மறுத்துடுறான். அதெல்லாம் எதுவும் வேண்டாம்,
நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு தூக்கம் தான் வேணும், முதல்ல கிளம்புங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுடுறான். உடனே அவங்களுமே சரின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ வந்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ இப்போ அடுத்த நாள் வந்து அவங்க செக் பண்ணையில் அப்பயும் அதே மாதிரி தான். ஹீரோ வந்து ரொம்ப ஃபீவராக இருந்துட்டுருக்கு. பட் டாக்டரை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுறான். பெட்டை விட்டு அவன் எழுந்திரிக்கவும் இல்லை, அவங்க வச்ச சாப்பாடை அவன் சாப்பிடவும் மறுத்துடுறான். ஸோ இந்த மாதிரி 2-3 நாள் ஆகிடுது. அப்போ அவங்க பதட்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக ஹீரோயினை வந்து கொஞ்சம் கிண்டல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அண்ணாவும் அக்காவும் சேர்ந்து அவங்களுக்குள்ள சிக்னல் பண்ணிட்டு இப்போ ஹீரோயின் காதுபடவே வந்து பேசுகிறாங்க. 2 நாளாக ஹீரோ வீட்டுக்கு வரவே இல்லையே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்குறாங்க. அவங்க அண்ணனும் எனக்குமே தெரியல, நானும் அவனை பார்க்கலான்னு சொல்லிட்டு எம்பசிக்கு போனேன், பட் ஆனால் அவன் வேலைக்கே வரலன்னு சொல்லிட்டாங்க, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணா கேட்கும்போது, ஒருவேளை உடம்பு சரியில்லையோ, பாவம் அவன் என்னதான் கஷ்டப்படுறானோ, பார்த்துக்க வேற ஆள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அக்கா சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இந்த பக்கம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுறா. ஆனாலும் அவங்களுக்கு முன்னாடி காட்டிக்கல. ஸோ ஒருவேளை ஹீரோ இங்கே வராததுக்கு காரணம் இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டை இருந்திருக்குமோ, ஏன்னா ஹீரோவும் இவளும் கடைசியாக மீட் பண்ணிக்கிட்டப்போ 2 பேரும் பிஹேவ்ஸுமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சண்டையெல்லாம் எதுவும் இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரி இப்போ ஹீரோ போய் நீ பார்த்துட்டு வரலாம்ல, நீ அவனுக்கு ஃபியான்ஸே, ஸோ நீ அங்கே பார்க்க போகிறதுக்கு யார்கிட்டையும் எந்த பெர்மிஷனும் கேட்க தேவையில்ல, உனக்கு விருப்பம் இருந்தால் நீ எப்போ வேணாலும் அவனை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் அவளை தூண்டி விடுறாங்க. ஆனால் அவளும் மசீர மாதிரி இல்லை. அந்த சமயத்தில் தான் ஹீரோயின் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோடைய நானி இவங்க வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க. ஹீரோயினும் எடுத்து பேசுகிறா. ஸோ அப்போ அவங்க ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, ஹீரோ வந்து அன்றைக்கி நைட் வெளியில் போயிட்டு வந்ததுலேருந்து அவனுக்கு ரொம்ப கவிச்சலாக இருந்துகிட்ருக்கு, 2-3 நாளாக அவன் பெட்டில் இருந்துகிட்ருக்கான், தூங்குறதை தவிர வேறு எதுவுமே பண்ணலை, வேலைக்கு போகல, சாப்பிடல, பெட்டை விட்டு நகரவே மாட்டேங்கிறான், டாக்டரை கூப்பிட்றேன்னு சொன்னாலும் மறுக்கிறான். அப்படின்ன உடனே நீங்கள் அவன்கிட்ட சொல்லாமல் டாக்டரை கால் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க என்ன சொல்கிறாங்க, அவன் என் பேச்செல்லாம் கேட்க மாட்டான், என்னதான் இருந்தாலும் சரி நான் வந்து அவனுக்கு ரிலேஷன் கிடையாது இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் சேடாக சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்டுட்டு இப்போ அடுத்தது ஹீரோயினுடைய ஆண்டி அங்கே வந்து அவகிட்ட பேசுகிறாங்க. பாரு நீ போய் ஹீரோவை பாரு, அவனுக்கு வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோ, அவங்க அப்பா வேறு ஏதோ கிளைண்ட் மீட்டிங்னு வெளியில் போயிருக்காராமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் நானா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ என்ன மறந்துக்கிட்டே இருக்கியா, அவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, அவன் உன்னோட ஃபியான்ஸே, நீ போய் பார்க்குறதுல யாரும் எந்த காசிப்பும் பண்ண மாட்டாங்க, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நீ அவனுக்கு பாதி ஒய்ஃப் ஆகிட்ட, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவளும் வேண்ட வருப்பா அங்கே வர. ஆனால் அவளுக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் வந்து கவலையும் இருந்துகிட்ருக்கு. ஸோ அங்கே வந்த உடனே ஹீரோவோட நானி பார்த்துட்டு, நீ வந்துட்டியா, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, ஹீரோ நான் அங்கே யாரும் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், ஆனால் நீ சொன்னால் உன் பேச்சு கேட்பான உடனே நீங்கள் என்ன உளறிட்டு இருக்கீங்க, என் பேச்செல்லாம் அவன் கேட்க மாட்டான், உங்கள் பேச்சு கூட கேட்பானே தவிர என் பேச்சு கேட்க மாட்டான் அப்படின்னு அடித்து சொல்கிறா. இல்லைம்மா அவன் உன் பேச்சை மட்டும் தான் கேட்பான், அவனுக்கு உன்னையே ரொம்ப பிடிக்கும், அவன் வந்து நீ மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதனால தான் எனக்கு வேறு வழி இல்லாமல் உனக்கு கால் பண்ணி கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து இல்லை நீங்கள் தப்பாக தான் புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ வேணா வந்து பாரு, அவன்கிட்ட பேசும்போது உனக்கே புரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இன்னும் அதுக்கப்புறமா டாக்டருக்கு கால் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா நீ வந்ததுக்கப்புறம் தான் ஒன்றை சாக்கா வச்சு டாக்டருக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன், நீ போய் ஹீரோவை பாருன்னு சொல்லி அவளை ரூமில் கொண்டு வந்து விட்டுடுறாங்க. அவன் தூங்கிட்டு இருக்கானா, வெளியில் போகலான்னு பார்க்குறா. ஆனால் அவங்க விடாமல் இல்லை நீ இங்கே வந்து உட்காரு, அவன்கிட்ட பேசணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க. அவள் ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் ஹீரோவும் கரெக்டாக கண் விழிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். லைட்டாக வந்து அவனுக்கு முனக்குறான் தூங்கத்திலே வந்துட்டு. அப்போ ஹீரோயின் போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்குறாள். அவனுக்கு ஃபீவர் செக் பண்ணி பார்க்குறா. ரொம்பவே ஹையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் டவல் வைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தண்ணியில் கிளாத்தெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கிட்ட வந்து அவன் நெத்தியில் வச்ச உடனே அவன் எழுந்துடுறான். ஸோ அவன் எழுந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு அந்த நானியாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவன் முணங்கிட்டே பார்க்குறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அப்படிங்கிறத அவனுக்கு ரியலைஸ் ஆகுதா. அப்படியே கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது, ஹீரோயின் நிஜமாவே வந்திருக்காளா அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து ஹீரோயினுமே இவன் கண் விழிச்சிட்டான் அப்படின்னோடனே ரொம்ப எம்பாரஸ் ஆகிடுறா, இவ்வளோ க்ளோஸாக நம்ம இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு ஹீரோவுமே நீ இங்கே வந்திருக்கியா அப்படின்ன உடனே ஆமாம் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்ன உடனே யார் உன்னை கட்டாயப்படுத்துகிறான், எங்கள் அப்பாவா உங்கள் அங்கிளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இல்லை 2 பேருமே கிடையாது, உன்னோட நானி தான் எனக்கு கால் பண்ணாங்க, உனக்கு உடம்பு சரியில்லை நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறேன்னு சொன்னாங்க, அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க, அதுக்காக தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ன உடனே அதானே பார்த்தேன், உனக்குலாம் என் மேலே எந்த அக்கறையும் இருக்காதுல்ல, நீயாலாம் வரமாட்டல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஹீரோயினும் எனக்கு உன் மேலே எந்த கவலையும் கிடையாது, ஸோ இவங்க கூப்பிட்டதுக்கப்புறம் வராமல் இருந்தால் அது நல்லா இருக்காதுங்கிற ஒரு பெயருக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவளுமே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ நீ விளக்கணும்னு அவசியமே இல்லை, எனக்கே தெரியும் நீ ஏன் வந்திருக்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. சரி நான் தான் எழுந்துட்டேன்ல, நீ கிளம்பணும்னா கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் கரெக்டாக நானி அங்கே வந்துடுறாங்க. கண் விழிச்சிட்டியா, டாக்டருக்கு கால் பண்ணிட்டேன், இன்னும் 30 மினிட்ஸில் வந்துருவாரு, நீ வெயிட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே கத்துறான், நீங்கள் எதுக்காக வந்து டாக்டரை கூப்பிட்டீங்க, நான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தனா, நான் தான் கூப்பிட வேணான்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க ஹீரோயினை பார்த்துக்கிட்டே நான் கூப்பிடலப்பா, இங்கே தான் கூப்பிட சொன்னா, அதனால தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோ அப்படியே ஷாக் ஆகிட்டு ஹீரோயின் பக்கத்து
திரும்ப ஹீரோயினும் ஆமாம் நான் தான் ஆண்டி கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி டாக்டருக்கு கால் பண்ணுங்கள் ஆல்ரெடி 2-3 நாள் ஆச்சு ஃபீவர் குறையலன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அவங்களுமே கால் பண்ணாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு உனக்கு என்ன இருக்குது இல்லைன்னு சொல்லட்டும் நீயாவே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாலாம். ஹீரோ அப்படியே கப்சிப்புன்னு ஆயிடுறான். ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசலை. இதை பார்த்துட்டு அந்த நானிக்கு ஒரே கொண்டாட்டமாக இருந்துட்டுருக்கு. நான் நினச்ச மாதிரி இவங்க 2 பேரும் வந்துட்டு இவ்வளோ ஜென்யூனாக அனோனியமாக பழகிட்டு இருக்காங்க போல். இவன் யார் பேச்சையும் கேட்க மாட்டான், இப்போ அவள் பேச்சை மட்டும் கேட்டுக்கிட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோட வீட்டில் இருக்க சமயத்தில் தான் சாய் ஹீரோயினை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய வீட்டுக்கு வரான். ஸோ அவங்க அக்கா சொல்கிறாங்க ஹீரோக்கு உடம்பு சரியில்லை, ஹீரோயின் வந்து ஃபியான்சேவா அவனை பார்க்கறதுக்காக போயிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுட்டு சாய் வந்து அப்படியே சோகமாக்கிட்டு கேட்குறான், சப்போஸ் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா ஹீரோயின் இந்த மாதிரி எனக்கு கேர் பண்ணி பார்த்துப்பாளா, இனியை வந்து பார்த்துக்கிறதுக்கு வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறானா. அவங்க அக்கா வந்து அதை காதில் வாங்கிடுறாங்க. உடனே அவங்க கேட்குறாங்க, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கீங்களா, இப்படியெல்லாம் பேசாதீங்க, ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அவளோட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிலாம் பேசிக்க கூடாது, இது வந்து சரி கிடையாது, இது வேறு யாராவது கேட்டாங்கன்னா இன்னும் நிறைய பிரச்சனை ஆகிடும், இந்த மாதிரி மனசில் இருக்க எண்ணத்தெல்லாம் அழிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கா சொல்கிறாங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி பதட்டப்பட்டு பேசுகிறத சாய் வந்து ஏற்றுக்கிறானா. நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா என்னோட நல்லதுக்காகத்தானே இருக்கும், ஸோ நீங்கள் சொன்னதை நான் பொறுமையாக ஏற்றுக்கிறேன், நான் அதுக்கப்புறமா ஹீரோயினை எப்பயாவது வந்து பார்த்துக்கிறேன், அவள் வந்து ஹீரோவை டேக் கேர் பண்ணிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் தான் ஹீரோனோட அக்கா சரி பரவாயில்ல இவங்களோட என்கேஜ்மெண்ட்டை சாய் வந்து மனசார ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க. ஹீரோ வந்து செக் பண்ணுறாரா. ஸோ ஹீரோவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் ஜுரம் வந்திருக்கு, ஸோ மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒர்க் டென்ஷன் அதிகமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஹீரோ பக்கம் திரும்பி கேட்குறாரு. ஹீரோ வந்து ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்துக்கிட்டே சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு வந்து அவன் பார்வையிலே புரியுது இவளோட சண்டை போட்டதுனால தான் அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு, ஸ்ட்ரெஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. பட் அந்த இடத்துல எதுவும் சொல்ல முடியாமல் அவள் அமைதியாகவே நின்றுக்கிறான். ஸோ இப்போ டாக்டரும் வந்துட்டு நான் கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுக்குறேன் அதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளில் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிடுவீங்கன்ட்டு கிளம்பி போயிடுறாரு. ஸோ இப்போ அந்த ஆண்டியுமே ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பாத்தியா நான் முன்னாடி சொன்னது உண்மையாயிடுச்சு, இவன் வந்து நான் உனக்கு கால் பண்ணதுனால தான் டாக்டரை பார்க்குறதுக்கே ஒத்துருக்கான், இல்லைனா அவன் ஒத்துருக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட ரொம்பவே தேங்க்ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு ஹீரோயினுமே ஒரு வார்த்தை கூட பேசாமல் மெடிசன் எடுத்துகிட்டு வந்து டாக்டர் போனதுக்கப்புறமா ஹீரோக்கு கொடுக்குறா. ஹீரோ வந்து அவனுமே அதை மறுக்காமல் அதை எடுத்து வாயில் போட்டுட்டு சாப்பிட்டுட்றானா. ஸோ இப்படி இவங்க 2 பேரும் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு பேசாமலே வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த நானி இங்கேருந்து இவங்க 2 பேரையும் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. பிறகு அவங்க கிளம்பி போனதுக்கப்புறமா ஹீரோவும் நீ வந்த வேலை தான் முடிஞ்சது இல்லையா, ஸோ இப்போ வந்து நீ இப்போ ஆண்டிக்காக தான் வந்திருக்க அப்படின்னாக்கா என்னையை தான் கேர் பண்ணிக்கிட்டே இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினுமே ரொம்ப நல்லதாக போச்சு, நான் வந்து உங்கள் மேலே அக்கறைப்பட்டெல்லாம் இங்கே வரலை, அது உங்கள் மனசில் தெரிஞ்சுக்கோங்க, இங்கே நானி கூப்பிட்டாங்கன்றதுக்காக மட்டும்தான் நான் வந்தேன், ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்துல கிளம்புறா. ஆனால் அவளுக்குமே மனசு அறகுறையாக தான் இருக்குது. ஹீரோக்குமே அவள் கிளம்புறது பிடிக்கல, அவள் வந்து கட்டாயத்தின் பேரில் தான் வந்தானாலும் அவள் இங்கேருந்து கிளம்பிடுறதும் பிடிக்கலையா. ஸோ அப்போ வந்து அவன் இருந்தாலும் வெறுப்பேற்றுறதுக்காக சொல்கிறான், இந்த மாதிரி அடுத்தவங்க சொல்கிறதுக்காக நீங்கள் வந்து என்னை பார்த்துக்கணும் நடிக்கணும்லாம் அவசியம் இல்லை, என்ன நானே பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறான். அவங்கிறது கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறா. ஸோ அவளுடைய ஆன்ட்டி அப்புறம் அவளோட அக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ எப்படி இருக்கான் என்ன எது நான் வந்தோடனே விசாரிக்கிறாங்க. ஸோ அவளுமே சொல்கிறா டாக்டர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் வந்து இந்த ஃபீவர் வந்திருக்குன்னு சொன்னாங்க, கொஞ்சம் வந்து மெடிக்கேஷன் கொடுத்துருக்காரு, 2-3 நாளில் சரியாகிடும், அதுக்கப்புறம் ஒர்க்கை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்கன்னு உடனே சரி நீ போனது நல்லதாக போச்சு, இன்னும் 2-3 நாள் ஆகும்னா நீ 2-3 நாளும் போய் அவனை நேரில் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி சொல்கிறாங்க. அதுக்கு அவசியம் இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறா. இல்லை நீ அவனுடைய ஃபியான்சே நீ போ அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு அவளுமே ஒத்துக்கிறா வேறு வழி இல்லாமல். அதுக்கப்புறம் அவளுக்கு மனசு கேட்கவே இல்லையா, வீட்டுக்கு வந்துட்டு பழைய ரெசிபி புக் ஒன்று எடுத்து வச்சு இங்கே இந்த மாதிரி ஃபீவர் இருந்துச்சுன்னா அதை எப்படி டவுன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ரெசிபிஸ் வந்து கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் அவளுக்குள்ள ரிசர்ச் பண்ணிக்கிட்டு அதை ஹீரோக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும்னு ஆசையாக வந்து அந்த பக்கம் பார்த்துட்ருக்கா. ஹீரோ பார்த்தோன்னா இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு போனது பேசிட்டு போனதெல்லாம் யோசிச்சுட்டு அவளோட பினித் வீட்டிலேருந்து அந்த எரிஞ்சு போன ஒரு ஃபோட்டோ வந்து காப்பாற்றி எடுத்துருப்பான்ல அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு அவன் வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ இவளோட லவ் வந்து அவளுக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ஹீரோயின் அடுத்த நாள் அவள் பார்த்து வச்ச ரெசிபியை அவங்க வீட்லேயே வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இவள் எப்போவுமே கிச்சனில் வந்து வேலைலாம் செய்வாளா, அவங்க வந்து வளர்க்குறாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ அதனால் மற்றவங்களுக்கு ஆக்வர்டாக தெரியல, இவ வாட்டுக்கு சமைச்சிட்டு அந்த சூப் மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஹீரோக்காகன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஹீரோடைய வீட்டுக்கு இவள் ஜாலியாக கிளம்புறா. ஹீரோவை பார்க்க போகிறோம், அவனுக்கு வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் தான் சாங் இங்கே ஹீரோவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறா. நான் அவனை தேடி எம்பசிக்கு போனேன், நீ வந்து ஒர்க்கில் இல்லை, அதுக்கப்புறம் தான் உடம்பு சரியில்லைன்னு வந்தேன்னு சொல்லிட்டு. பாரு நீ இங்கே 2-3 நாளாக இப்படி வந்து படுத்த படுக்கையாக இருக்க, உன்னை பார்த்துக்கணுன்னு கூட உன் ஃபியான்சேக்கு அக்கறை இல்லை, அவளுக்கு அந்த சாய் கூட சுற்றுறது தான் ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு போல், நீ இப்படி ஆகிட்டேன்னு அவளுக்கு இன்னும் கொண்டாட்டமாக இருக்கும், இன்சிடென்ட்டாக கூட எங்கேயும் மீட் பண்ண மாட்டேன், அவள் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கண்டவன் கூடலாம் சுற்றிட்டு இருக்கா போல், உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இப்போ கிடக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் அவனை கொஞ்சம் தூண்டி விட்டுட்டு பிறகு நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரியும் ஒரு சிஸ்டர் மாதிரியும் நான் இருந்து உன்னை
பார்த்துக்கிறேன். நான் இந்த மாதிரி உன்கிட்ட அவளை பற்றி பேசினது வந்துட்டு உனக்கு மனசை பாதிச்சுன்னு தான் என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப பவ்யமாக அவங்ககிட்ட பேசி நடிச்சிட்ருக்கா. ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்த உடனே நானே அவளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவளாவே வீட்டுக்கு முறையாக வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு. ஸோ அவள் கையில் என்ன வச்சுருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோக்காக இந்த மாதிரி சூப் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், நீங்கள் கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்கிறா. நீ தானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், நீயே கொண்டு போய் கொடு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்ட்டு வரையில் அவங்க வந்து அவளை நிறுத்திட்டு, இல்லை நீ போயிட்டு ஹீரோவோட பேசிட்டு நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேறு பவுலில் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க வந்து ஹீரோவையும் ஹீரோயினையும் எப்படியாவது கோர்த்து விட்டு க்ளோஸ் ஆகணுன்றது தான் அவங்களுடைய டார்கெட்டாக இருந்துட்டுருக்கு. ஸோ இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்கலான்னு வந்துட்டுருக்கா. அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து அவங்க ஆல்ரெடி ஹீரோக்கு கஞ்சி மாதிரி கொடுத்துருப்பாங்க போல், அதை வந்து சாங் எடுத்துக்கிட்டு ஹீரோவுக்கு ஊட்டி விடுவேன்னு சொல்லிட்டுருக்கா. ஹீரோ எனக்கு கையெல்லாம் நல்லா தான் இருக்குது, எனக்கு முன்னாடி மாதிரி வீக்காக இல்லை, கூட நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் இவ வந்து நான் உன்னை பார்த்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் போது நீ எதுக்காக இதுக்கெல்லாம் மெனக்கடணும், நானே கொடுக்குறேன் பரவாயில்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் எல்லாம் ஊட்டி விட்டுட்டுருக்கா. இங்கே பாரு இந்த பவுல் ஃபுல்லாக நீ ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தருவேன் அப்படின்னா சொல்லிட்டு ஹீரோவுமே என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவங்க இப்படி பேசி வந்து சிரிச்சிட்டு இருக்கிறத அங்கே வரக்கூடிய நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவங்க 2 பேரும் ஃப்ளர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. ஸோ இப்போ வந்து அவளை ஊட்டி விட்டுட்டு இருக்கிறதையும் ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டு பேசுகிறதையும் இவள் பார்க்க அவளுக்கு மனசே போயிடுது. ரொம்ப சந்தோஷமாக தான் வருவா ஹீரோயினை பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து அவனை பார்த்ததுக்கப்புறமா அவளுக்கு மனசு உடஞ்சி போயிடுது. ஹீரோக்கு வந்து சாங் மேலே தான் ஃபீலிங்ஸ் போல். ஸோ நாம் வந்து எதுக்காக நம்மளை நாமளே வருத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுறான். கரெக்டாக நானி வந்து அங்கே அவள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த சூப் எடுத்துகிட்டு வராங்களா, ஏன் வெளியில் நிற்கிற உள்ளே போகலையான்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோயின் வந்து ஆக்சுவலாக நான் இப்போ தான் யோசித்தேன், எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் வீட்டுக்கு அர்ஜென்ட்டாக போகணும், நீங்களே இதை ஹீரோ கிட்ட கொடுத்துருங்க, நான் கிளம்புறேன்னு சொல்கிறான். இவ்வளோ தூரம் வந்துட்டு நீ கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா. ஸோ முகமே மாறிடுச்சுன்னு இவங்க வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. பிறகு வந்து அவங்க எதுவும் யோசிக்காமல் ரூம்குள்ளே வராங்களா, அப்போ தான் அவங்களுக்கு ஹீரோனோட முகம் மாற்றுறதுக்கு காரணமே தெரியுது, இங்கே சாங் உட்காந்து ஊட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவங்க ஹீரோ கிட்ட சூப் இருக்கு, ஆனால் இந்த சூப்பு நான் பண்ணலை, இங்கே ஹீரோவுடைய ஃபியான்சே பண்ணி கொண்டு வந்ததுன்னு உடனே சாங்குக்கு பயங்கர கடுப்பாகிடுது. ஹீரோவும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு ஹீரோயின் வந்தாளா, அவள் எனக்காக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணாளா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அவனை பார்க்க தான் வந்தான்னு உடனே அப்புறம் அவன் ரூமுக்கு வரலன்னு ஹீரோ கேட்குறான். இங்கே வந்துட்டு பார்க்கக்கூடாததெல்லாம் பார்த்துருக்கா, அதனால் அவள் இங்கேருந்து கிளம்பி போயிட்டா என்கிட்ட கொடுக்க சொல்லிட்டு அப்படின்ன உடனே ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறான் சாங்கை தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த சாங்குக்கு வந்து குத்தலாக இருக்குது, நான் இங்கே இருக்கிறது அவளுக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் சாங் கிட்ட எனக்கு கஞ்சி போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி கிட்ட எனக்கு சூப்பை கொடுங்க, நான் முதல்ல டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அந்த சாங்குக்கு பயங்கர வயிற்றுச்சலாக இருந்துட்டுருக்கு. எப்படா ஹீரோயினையும் இன்னும் கொஞ்சம் வெறுப்பேற்றி பிரிக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கா. அவனோட அம்மா நீ கிட்ட வீட்டில் வந்துட்டு நான் மார்க்கெட்டில் இன்னைக்கு போகையில் ஹீரோக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி நிறைய பேர் காசப் பண்ணிட்டு இருந்தாங்க, நீ ஏதாவது கேள்விப்பட்டியா, அது உண்மையானு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் எதுவும் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு அவங்க அம்மா நான் அப்போவே நினச்சேன், சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் இவங்க பேசிட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோ ஒன்றை டேட் பண்ணுறான், ஒன்றை விரும்புகிறான். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி வந்துட்டு ஒன்றும் இல்லாதவளை ஒரு அனாதையை வந்து கல்யாணம் பண்ணிப்பான்னு அப்போவே யோசித்தேன். அவ்வளோ பணக்காரனாக இருக்கவன் எப்படி வந்துட்டு சொத்து இல்லாத அவளை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒத்துப்பான், அவனோட அப்பா அம்மா தான் எப்படி தான் யோசிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ அவங்ககிட்ட பேசும்போது தான் எனக்கு தெளிவாகுது, தேவையில்லாமல் ஹீரோவை பற்றி பொருளி பேசுகிறாங்க, இதெல்லாம் எப்படியாவது நிறுத்தி ஆகணும், ஹீரோவும் சீக்கிரமாக என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவனோட அண்ணா அவனுடைய அப்பா அம்மா கிட்ட வந்துட்டு எனக்கு உங்களோட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறான். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் போது உங்களுக்கு நீயே பிடிச்சிருக்கா, நான் நீ கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறேன், உங்கள் எல்லாருக்கும் ஓகே தானே, சம்மந்தம் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். எங்கள் எல்லாருக்குமே நீயே ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக நீ இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ஸ்டெப் எடுக்கிறதே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, ஆக்சுவலாக நீ முன்னாடியே ஸ்டெப் எடுத்திருப்பேன்னு நாங்கள் நினச்சோம் அப்படிங்கிற மாதிரி அவனோட முடிவுக்கு அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஒத்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவனும் அப்போ நான் உடனே போயிட்டு நீ கிட்ட இந்த மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜாலியாக கிளம்பி போயிடுறான். ஸோ இங்கே வந்து அவன் கிளம்பி போன உடனே இப்போ ஹீரோயினோடைய அங்கிள் ஆண்டி சேர்ந்து இப்போ ஹீரோனோட அக்கா கிட்ட கேட்டுட்ருக்காங்க. ஸோ பசங்களில் 3 பேரில் 2 பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, நீ யாரையாவது விரும்புறியா, அப்படி இருந்தால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வான்னு அவகிட்ட சொல்லும் போது அவளும் அப்படியெல்லாம் யாரும் கிடையாது, நீங்கள் தேவையில்லாமல் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறா. இல்லை நீ எப்போவுமே யாரு கூடயும் பழகிற மாதிரியே எங்களுக்கு தெரியலை அப்படின்ன உடனே யாராவது இருந்தால் நான் சொல்கிறேன், இப்போ வரைக்கும் என் மனசில் யாரும் இல்லைன்ட்டு அவள் வந்து அந்த பேச்சை மாற்றிடுறா. ஸோ இங்கே ஹீரோவை பார்க்குறதுக்காக அந்த நனி வராங்களா, அப்போ வந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு போனதுக்கு காரணம் சாங்காக கூட இருக்கலாம், அவள் இங்கே வந்துட்டு போகும்போது அவள் வந்து நீங்கள் 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்து தப்பாக கூட நினச்சிருக்கலாம். இப்போ எங்கே போனா அந்த சாங், ஒரு வழியாக வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாளான்னு உடனே இல்லை எனக்காக ஃப்ரூட்ஸ் வாங்குறேன்னு போயிருக்கா, திரும்பி வருவான்னு உடனே அவளுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம், அவள் எதுக்கு உன் கூட க்ளோஸ் ஆகுறா, என்னதான் ஃப்ரெண்டுனாலும் ஒரு லிமிட் வேணாமா, உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு
ஆயிடுச்சுல்ல, அந்த விஷயம் அவளுக்கு தெரியும் தானே, அப்புறம் ஏன் நெருங்கி பழகுறா, உனக்கு ஊட்டியெல்லாம் விட்றா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஹீரோவுமே நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க என்ன வந்து பிடிக்காமல் இருக்காங்க, ஸோ எனக்கு வந்து ஃப்ரெண்டாக இருக்கக்கூடியவங்க என் மேலே உரிமை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பற்றி யோசிச்சு சொல்கிறான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஹீரோவும் சாங்கும் க்ளோஸாக இருக்காங்களே, ஒருவேளை அவன் அவளை தான் விரும்புகிறாளோன்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் இருந்துட்டுருக்கா. ஸோ ஹீரோக்கு வந்து தான் ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தாலும் அதுக்கான வழி இல்லை போலவே. என்னோட லைஃப் இப்படியே போக போதா, என்னோட மேரேஜ் வந்து இப்படியே இருக்க போதா, நான் மேரேஜ்லேயே வந்துட்டு தேர்ட் பர்சனாக இருக்க போகிறேனா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. இன்னொரு பக்கத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, ஹீரோயின் ஹீரோவை பார்க்க போயிருக்காங்கிற விஷயத்தை யோசிச்சு பார்த்து சாய் ரொம்ப அப்செட்டாக இருக்கான். சாய் ஹீரோயினை தான் விரும்புகிறான்னு நினச்சி பார்த்து ஹீரோயினோட அக்கா அப்செட்டாக இருக்கா. ஸோ எல்லாருமே வந்துட்டு மொத்தத்தில் ரொம்ப வருத்தமாக தான் இருந்துட்டுருக்காங்க. அடுத்த நாள் காலையில் அந்த நானி இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோவுடைய அப்பா கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஹீரோவுடைய அப்பாவுமே என் பையனுக்கு 2 நாளாக உடம்பு சரியில்லை, ஏன் யாருமே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலன்னு கேட்குறாரு. உங்கள் பையன் தான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணலைன்னு அவங்க சொல்கிறாங்க. பிறகு வந்து நான் உங்ககிட்ட இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு தெரியல, ஆனாலும் என் மனசில் ஒருத்தலாக இருக்க உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் இப்போ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு பல வாரங்கள் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கும் மேலே கல்யாணத்துக்கு எதுக்காக நீங்கள் டிலே பண்ணுறீங்கன்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. ஹீரோ பின்னாடியும் நிறைய பொண்ணுங்க சுற்றிட்டு இருக்காங்க அவனை அடையணும்னு சொல்லிட்டு, ஹீரோயினும் அழகாக இருக்கிறதுனால அவள் பின்னாடியும் நிறைய பசங்க சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கப்போ நாள் தாழ்த்தாமல் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே முறையாக இருக்கும். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு இத்தனை நாள் ஆச்சு அப்படின்னா அதுக்குமே ஊரில் எல்லாரும் புரளி பேச தானே செய்வாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது, அவருமே வந்துட்டு நான் இதை பற்றி யோசிக்கவே இல்லை, கொஞ்சம் வந்து அசால்ட்டாக இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அப்போ வந்து ஆண்டியுமே சொல்கிறாங்க, நீங்கள் நானுன்னு சொன்னால் ஹீரோ எந்த ஒரு விஷயத்தை கேட்க மாட்டான் இல்லையா, ஆனால் ஹீரோயின் வந்து டாக்டரை பாரு மெடிசனை சாப்பிடுன்னு சொன்ன உடனே அப்படியே அமைதியாகிட்டு அவர் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டான் தெரியுமா. ஸோ கண்டிப்பாக அந்த கல்யாண பேச்சை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு உடனே அவர் கண்டிப்பாக நான் போயிட்டு ஹீரோயின் வீட்டில் பேசுகிறேன்னு சொல்லிடுறாரு. இங்கே சாங் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு ஹீரோவை பார்க்குறதுக்காக அந்த சமயத்தில் வராளா. ஸோ இப்போ அந்த நானி அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டுட்டு கோவமா இவளோட வீட்டுக்கு வந்துடுறா. ஏன்னா ஹீரோக்கு வந்து இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு கொண்டு போனேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த நானி எனக்கு வில்லியாக இருக்காங்க, அவங்க ஹீரோவையும் ஹீரோயினையும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அங்கிள் கிட்ட பேசிட்டு இருக்கிறத காதலே வாங்கிட்டு இருந்தேன், அவங்களுக்கு நாங்கள் வந்து போகிறதே பிடிக்கல போல், நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா அந்த நானியை முதல்ல அங்கேருந்து விரட்டி விட்டுறது தான் என் வேலை, எனக்கும் ஹீரோக்கு தான் கல்யாணம் நடக்கும், வேறு யாரையும் நடுவில் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாயை பார்க்குறதுக்காக கிளம்பி வந்துடுறா. இப்போ சாய் கிட்ட வந்துட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் பேசுகிறதா வந்துட்டு நான் கேள்விப்பட்டேன், இன்னும் அஃபிஷியலாக எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல, பட் நான் ஒட்டு கேட்டு அதை கண்டுபிடிச்சிக்கிட்டேன், உங்ககிட்ட அதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன்ன உடனே சாயும் அவங்க 2 பேரும் மனசு ஒத்து போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் அதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும், என்னால் வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இவளோ அதுக்கு அவங்க 2 பேரும் மனசு ஒத்து போகணும் இல்லையா, அது இந்த இடத்துல காரணம் கிடையாது. ஹீரோ ஃப்ரெண்டு, நீ அவனை பற்றி யோசிக்கலனா கூட பரவாயில்ல, ஹீரோயினை நீ உண்மையாக விரும்பிட்டுருக்க, ஆனால் ஹீரோயினுக்கு மனசில் ஹீரோ கிடையவே கிடையாது, அவள் விரும்பாமல் வெறுக்கக்கூடிய ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி அவள் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படணுமா, நீ ஏன் அவளை பற்றி நல்ல விதமாக யோசிக்க மாட்டேங்கிற, உனக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது, ஹீரோயின் மனசில் நீ தானே இருக்க, உன் மனசில் அவள் தானே இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம இவனை தூண்டி விட்டதுக்காக ஆரம்பிச்சிடுறான். ஆல்ரெடி இவனே வந்துட்டு மைண்ட் செட் பண்ணிட்டு தான் இருக்கான், ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆக போது நாம் விலக்கிக்கலாம்னு சொல்லிட்டு, ஆனால் இவன் இப்போ குட்டையை கிண்டி விட்டுட்டு போனோன்னே இவனும் வந்து சரி நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறான். பார்க்க வர மாதிரி அவன் ஹீரோட வீட்டுக்கு வரான். அப்போ தான் நானி வந்துட்டு ஹீரோக்கு கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தது, அதனால இன்னைக்கு தான் ஜாபுக்கு போயிருக்கான், கண்டிப்பாக அவன் வர லேட் ஆகும், எல்லா வேலையும் அவன் சேர்த்து பார்க்கணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவன் இப்போ எப்படி இருக்கான் என்ன எதிரி அவன் விசாரிச்சுட்டு அவங்க கிட்ட லைட்டாக பேச்சு கொடுக்குறானா. ஸோ வீட்டில் எதுக்காக எல்லாம் பறந்து ஆரவாரமாக வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ அவங்களுமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அதுவா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கூடிய சீக்கிரத்தில் ஹீரோயின் வந்து இந்த வீட்டு மருமகளாக உள்ளே வந்துடுவா, அதனால தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இப்போவே பண்ண ஆரம்பிச்சிட்டோம், எல்லாமே ரொம்ப கிராண்டாக இருக்கணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் வந்து சாங் சொன்னது உண்மைதான் போல், அப்போ கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்கிறது கிளம்பிடுறான். ஸோ இப்போ ஹேர் சலூனில் பினித்தோடைய அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ யாரோ பேசுகிற பேச்சு அவங்களுக்கு காதில் கேட்குது, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ண போகிறாங்க, இது வந்து கட்டாய கல்யாணம் தான், ஹீரோக்கு வந்துட்டு இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஹீரோயினோட ஒரு நைட் வெளியில் தங்கினதை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்கன்றதுக்காக அவனுடைய அப்பாவும் ஹீரோயினுடைய கார்டியனாக இருக்கக்கூடியவங்களும் ஃபோர்ஸ் பண்ணி இதை வந்து பண்ணி வைக்கிறாங்க, ஹீரோக்கு இதில் சந்தோஷமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பினித்தோட்டமா எல்லாத்தையும் காதிலே வாங்கிட்டு அப்படியே திரும்புகிறாங்களா, பார்த்தா அங்கே சாங்கோடைய அம்மா தான் இந்த பொருளையை வந்து இப்போ கிளப்பி விட்டுட்ருக்காங்க. ஸோ வந்து ஹீரோ விரும்புறது எல்லாமே என் பொண்ணை தான், அவன் என் பொண்ணை தான் வந்துட்டு காதலிக்கிறான்றது தெரிஞ்சுமே 2 குடும்பமும் சேர்ந்து அவங்கள பிரிக்குது அப்படின்னா இவங்க சொன்ன உடனே பினித்தோட அம்மாவுக்கு கோவம் வந்துடுது. அங்கேருந்து சேரெல்லாம் தள்ளிட்டு அவங்க எழுந்து வந்து சண்டைக்கு வந்துடுறாங்க. என்ன ஹீரோ உன் பொண்ணை லவ் பண்ணுறானா, என்ன கற்பனை உலகத்தில் இருந்துட்டுருக்க, அவன் என் பொண்ணை டேட் பண்ணிகிட்ருக்கான், என் பொண்ணும் அவனும் வந்துட்டு எத்தனை மாதமாக ஒன்றா டேட்டிங் எல்லாம் போயிட்டுருக்காங்க தெரியுமா, சும்மா வாய்க்கு வந்து வளரிட்டுருக்க, உன் மனசில் ஆசை இருந்தால் அதை ஆசையாகவே வச்சுக்கோ, அதை விட்டுட்டு வெளியில் பொருளை பேசிகிட்டு இருக்காத, என் வீட்டு மாப்பிள்ளையாக வரப்போகிறவரை பற்றி கண்டவ கூட
சேர்த்து வச்சு பேசாத அப்படின்னு சொல்லி இவங்க கத்துறாங்க. அவங்களோட அம்மா கனவு காண்றது நான் கிடையாது நீ தான். ஹீரோ எப்போ உன் பொண்ணு கூட சுற்றிட்டு இருந்தான், எப்போவுமே என் பொண்ணு கூடல இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க கத்துறாங்க. ஸோ 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை வந்துடுது. அடிக்காத குறையா 2 பேரும் வாழ்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவனோட ஆன்ட்டி ஹீரோ வந்து இப்போ ஒர்க்குக்கு போயிட்டான். ஸோ அவன் கண்டிப்பாக ஹெல்த்தியான ஃபுட்டு கூட அவனுக்கு கிடைக்காது. அதனால் நீ கொண்டு போய் நான் சமைச்ச இந்த ஃபுட்டை கொடுத்துட்டு வந்துடு, அவனுக்கு கொஞ்சமாவது ஹெல்த் வந்து ஈஸியாக ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து நானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்ன உனக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்திட்டே இருக்குமா, நீ அவனோட ஃபியான்ஸே நீ தான் பார்த்தாகணும், நாளைக்கே உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆக போகுது, அதுக்கப்புறம் நீ தான் இதெல்லாம் பண்ணி ஆகணும், இப்போவே கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினும் அவங்கள மறக்க முடியாமல் சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு ஹீரோவுடைய அந்த எம்பசிக்கு போகிறா, அவன் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துக்கு. அங்கே வந்து அவள் தயங்கிக்கிட்டே வெளியில் நின்றுட்டுருக்கான். அந்த சமயத்தில் தான் ஹீரோ கிட்ட அவனுடைய அசிஸ்டண்ட் ஒரு பொண்ணு வந்து உங்களுக்காக ஃபுட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு கஞ்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே ஹீரோவும் அந்த பக்கமாக வச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டான். அவங்களும் அங்கே வச்சுட்டு அப்படியே அவங்கள பார்க்குறதுக்காக ஒரு லேடி வந்திருக்காங்க அப்படின்னோடனே ஹீரோ வந்து நான் இப்போ இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கேன், நான் சைன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் யாரும் உள்ளே வர வேண்டாம், வெயிட் பண்ண சொல்லுங்கள், நானே வெளியில் வந்து அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரின்னு அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ வந்து அவட்டுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். இவங்க சொல்லிட்டு இருந்ததெல்லாம் பினித்தோட அம்மாவை பற்றி தான் போல. பினித்தோட அம்மா அங்கே நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் ஹீரோயின் உள்ளே என்ட்ரி ஆகிறா. ஸோ அவளை பார்த்த உடனே இவங்க பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எதுக்கு இங்கே வர, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, ஏற்கனவே என் பையன் லைஃப்பை கெடுத்தது பத்தாதா, என் பையன் செத்துட்டான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவை மயக்கம் வந்திருக்கியா அப்படின்லாம் சொல்லிட்டு, நீங்கள் என்ன ஏதுன்னே தெரியாமல் சும்மா வளரிட்டு இருக்காதீங்க, எடுத்த உடனே இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, என் மேலே பழி போடாதீங்கன்னு ஹீரோயின் சொல்கிறா. யார், நான் உன்கிட்ட பொறுமையாக பேசிகிட்டு இருக்கணுமா, நீ எப்படிப்பட்டவ என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும், யார்கிட்ட பேசணும் எப்படி பேசணும்னு நீ எனக்கு சொல்லித்தர தேவையில்லை அப்படின்னு ஹீரோயினை போட்டு அவங்க கத்திட்டு இருக்காங்க. என் பையன் வந்து சாவுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போது ஹீரோயினும் பொறுத்துக்க முடியாமல் கத்திடுறா. இங்கே பாருங்கள், பையனை நான் என்றைக்குமே காதலிக்க கிடையாது, அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்றைக்குமே உங்கள் பையனை பற்றி நான் யோசிச்சது கிடையாது, உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நினச்சது கிடையாது, தேவையில்லாமல் என் மேலே பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க விடாமல் கத்திட்டு இருக்காங்க. இப்போ என் பையன் செத்ததுனால தான் நீ இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோவை மயக்கிறதுக்காக வந்திருக்கியா, இப்போ என்ன அவனுக்கு நீ சாப்பாடு வேற கொண்டு வந்திருக்கியா, நீனு அந்த அளவுக்கு ஆகி போயிடுச்சா, இந்த சாப்பாடெல்லாம் ஹீரோ சாப்பிட்றதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன், நீ அதில் என்ன வசிய மருந்து கலந்து வச்சியோ, அவன் உன் பின்னாடியே சுற்றுறதுக்காக நீ ஏதாவது மாயஜால வித்தெல்லாம் பண்ணியிருப்ப, கண்டிப்பாக வந்துட்டு ஹீரோ கிட்ட நான் அவனை நெருங்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் கொண்டு வந்திருக்க சாப்பாடெல்லாம் பிடுங்கிக்கிட்டு அதை தரையிலே அவங்க ஓப்பன் பண்ணி கொட்டி விட்டுடுறாங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் ஷாக்காக இருக்குது. அங்கே ஒர்க்கர்ஸை மற்றவங்களும் சேர்ந்து இதெல்லாத்தையுமே பார்த்து அப்படியே ரொம்ப ஷாக்கில் இருந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோ வந்து ஒரு ஹை பொசிஷனில் இருக்கக்கூடிய ஆஃபீஸருக்கு 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்களான்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ வந்து இவங்க கத்துற சவுண்டுனால ஹீரோ உள்ளுக்குள்ளே டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கிறான். அப்போ இவங்களுமே வந்துட்டு என் பையன் ஆன மாதிரி ஹீரோ வந்து சாகிறதுக்கு நான் விட மாட்டேன்னு கத்துறாங்க. அதுவும் உன் கையால் என் பையனை கொண்டுட்டு எப்படி அடுத்தவனை கொல்றதுக்கு பிளான் போட்டு வந்திருக்கேன்னு உடனே ஹீரோயின் பொறுத்துக்க முடியாமல் பயங்கரமாக கத்திடுறா. பிணித்து வந்துட்டு சாகடிச்சது நான் கிடையாது, நீங்கள் தான் அவனை உங்கள் கைக்குள்ளே வச்சு ஒரு ஹிட்லர் வேலை பார்த்து அவனை கொன்றுக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அவளை அடிக்கிறதுக்காக கை ஓங்கிட்டு வராங்க. ஹீரோயின் பயந்து போயிடுறா. அப்போ கரெக்டாக ஹீரோ வந்து சத்தம் கேட்டு வரான் இல்லையா, அவன் கவனிச்சுட்டு அவங்கள எடுத்து நிறுத்திடுறான். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள், அவளை எதுக்கு கை ஓங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, நீ என்ன அவளுக்கு சப்போர்ட்டுக்கு வர, அப்போ ஏற்கனவே ஒன்றை மயக்க ஆரம்பிச்சிட்டாளா, அவளால் நம்பாத, என் பையனை கொன்னவாவ ஒன்று அடுத்தது கொஞ்சவா மயக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவுமே ஹீரோயின் பக்கம் வந்துட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க, இவன் என்னுடைய ஃபியான்சே, அவளை பற்றி நீங்கள் தப்பாக பேசுகிறத நான் கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறான். ஸோ அப்போ நிஜமாவே உங்கள் 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்போ என் பொண்ணோட நிலமை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோக்கு தான் தெரியும் இல்லையா, இந்த மாதிரி வந்து அவன் பொண்ணு கூட அவங்க பழகவே கிடையாது, ஹீரோனோட அண்ணா கூட தான் பழகிறதுக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு, ஸோ இத்தனை பேருக்கு முன்னாடி அவன் பிரச்சனை வேணாம்னு நினச்சிக்கிட்டு, இங்கே பாருங்கள் ஆண்டி, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, எதனாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், இது பேசுறதுக்கான இடம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நீ பதில் சொல்லாமல் நான் கிளம்ப மாட்டேன், என் பொண்ணோட நிலமை என்ன, இத்தனை நாள் அவ கூட தானே சுற்றிட்டு இருந்தேன், இப்போ கடைசியாக இவ்வளோ என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்க, இதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ ஹீரோவும் இப்போ என்னால் உங்ககிட்ட எதுவுமே பேச முடியாது, நீங்கள் கிளம்புங்க, இது நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ் அப்படின்னு சொல்கிறான். அவங்க வந்து கத்திட்டு இனிமேல் என் முகத்திலே முடிக்காது அப்படின்னு கத்திட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. இவங்களை மீட் பண்ணாலே இவங்க இப்படிலாம் இருந்தால் பேசுவாங்க இல்லையா, ஸோ இப்போ இத்தனை பேர் வேடிக்கை பார்க்கையில் பேசிட்டாங்களேன்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறா. அவங்க ஆண்டி கொடுத்த ஃபுட்டெல்லாம் இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்ட்டு அவள் அதையுமே க்ளீன் பண்ணுறதுக்காக போகிறாளா, ஹீரோ அவளை இழுத்துடுறான். இதெல்லாம் வந்துட்டு வேறு யாராவது க்ளீன் பண்ணிப்பாங்க, நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ரூமுக்கு இழுத்துட்டு வந்துடுறான். பிறகு வந்து அவகிட்ட பேசுகிறான். இப்போ தான் வந்து ஆண்டி கால் பண்ணாங்க, நீ வரப்போகிற, எனக்காக லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப சந்தோஷமாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஆண்டி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. சரி இப்போ தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லும் போது, ஹீரோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண,
தானே, ஆன்ட்டி எனக்காக இவ்வளோ மெனக்கெட்டு லஞ்ச் வந்து சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா நான் அவங்களுக்கு ரிட்டர்ன் ஏதாவது கொடுத்து விடணும் இல்லையா, நீ இங்கே வெயிட் பண்ணு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறான். ஹீரோயின் அப்போ அந்த ரூமை வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்காளா, அப்போ பார்த்தா அங்கே அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் அப்போ எடுத்துக்கிட்ட பிக் வந்து ஹீரோ ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு பயங்கரமாக சந்தோஷமாகிடுது. ஹீரோ வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்கு கொஞ்சமாவது கேர் பண்ணிக்கிறானே, அதனால தான் அவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஃபோட்டோ வந்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அறியாமல் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறதுக்குலாம் ஆரம்பிச்சிடுறா. மாதிரி ஹீரோயின் அந்த பிக்கை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கையில தான் ஹீரோ அங்கே வந்துடுறான். ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னொடனே ஹீரோயின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுறா. என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு, இல்லை ஆக்சுவலாக வந்து நீ இந்த இடத்துல இருன்னு சொன்னால் நீங்கள் வந்து அங்கே வெயிட்லாம் உட்காந்து பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், நீ கண்டிப்பாக நின்றுட்டே தான் இருப்பேன் நான் வர வரைக்கும்னு நினச்சேன், அதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இந்த ரூமில் நீ எங்கே வேணாலும் போயிட்டு உட்காந்து ரெஸ்ட் எடு, நான் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்து ஆன்ட்டிக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்னு. உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது, ஹீரோ வந்து இந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிறானேன்னு சொல்லிட்டு. அந்த ஃபோட்டோ வேற வந்து அவளுக்கு மனசை வந்து ரொம்ப குளிர்ச்சியாக்கிடுது. ஹீரோ வந்து சொன்ன மாதிரியெல்லாம் நடந்துக்கல, அவனும் வந்து பாசமாக தான் இருக்கான் அப்படின்னு அந்த ஃபோட்டோவை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அப்போ வந்து அங்கே ரூமில் இருக்க திங்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா வந்து டச் பண்ணி பார்த்துட்டு இருக்கையில் அங்கே இருக்கக்கூடிய கஞ்சி வந்து பார்த்துடுறா. இதென்ன கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு யார் கொடுத்துருப்பான்னு தெரியலையேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே அதில் ஒரு லெட்டர் சொருபி இருக்கிறதையும் பார்க்குறா. அதை எடுத்து வச்சு வாசிக்கிறான். பார்த்தா அது வந்து சாங் கிட்ட தான் வந்திருக்கு. இந்த மாதிரி உனக்காக நானே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இதை வந்து மிச்சம் வைக்காமல் சாப்பிடணும், அந்த மாதிரி அவள் எழுதியிருக்கா. ஸோ இதை பார்த்த உடனே வந்துட்டு ஹீரோயினுக்கு திரும்ப மனசு வந்து ஒரு எண்ணம் வந்துடுதா. அதனால தான் மறுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே தான் வந்து அவர் டினோட் பண்ணி சொல்கிறான். ஸோ இதை வந்து அவன் புரிஞ்சுக்கிட்டு, உனக்கும் எனக்கும் தாட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்துட்டுருக்கு, நான் எப்படி யோசிப்பணும் நீயும் அதே மாதிரி தான் யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும் அவங்க அக்காவுக்கு சந்தோஷம் தாங்கலை. ஸோ எப்படி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்பா வந்து அவன் கேட்குறான் அவகிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு, கிட்ட யாராவது இதுக்கு முன்னாடி ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவளுக்கு பயங்கரமாக தூக்கி வாரி போட்டுருது. என்னடா இது இவ இப்படி ஒரு கேள்வி கேட்குறான்னு சொல்லிட்டு முகமெல்லாம் அவளுக்கு அப்படியே செவந்து போயிடுது. அவன் பார்த்துட்டு என்ன முகம் செவக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். சன்னு தாங்கலையான்னு சொல்லிட்டு அவள் தானே ப்ளஷ்ஷாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அவள் கண்ணத்தில் கையெல்லாம் வச்சு மறைச்சிக்கிட்டு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு உடனே, உங்ககிட்ட யாராவது ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு உடனே இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறான். சரி உன்னோட ட்ரீம் ப்ரொப்போசல் எப்படி இருக்கணும்னு என்கிட்ட ஷேர் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க அவளுமே சொல்கிறா, எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா வெஜன்ஸாலாம் இருந்தால் பிடிக்காது, எனக்கு ஜஸ்ட்டு சிம்பிளாக இருக்கணும், நான் விரும்பக்கூடிய அந்த பர்சனும் மட்டும் இருந்தால் போதும், அதே மாதிரி வந்து ரொம்பலாம் செலவெல்லாம் பண்ணாமல் ஒரு புக் ஸ்டோருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த அமைதியில் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணால் கண்டிப்பாக நான் வந்து நோ சொல்லாமல் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இது எல்லாத்தையும் வந்து இவளோட ஆசை, இவன் வந்து தங்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ண போகிறான் அப்படிங்கிற எண்ணத்தில் இவன் ரொம்ப வந்து எந்துவாகிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே அவன் கேட்டுட்டு, புக் ஸ்டோர்லையா இப்போ தான் நான் முதல்ல இந்த மாதிரி கேள்விப்படுறேன் அப்படின்னு அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, அப்போ நான் ஹீரோயின் கிட்ட அப்படியே போயிட்டு சொல்லிடுறேன், அவளும் எனக்கு நோ சொல்ல மாட்டாள்ல, புக் ஸ்டோர்னால் அவளுக்கும் பிடிக்கும்ல அப்படின்னு சொல்கிறான். அவங்க அக்காவுக்கு அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறா. ஸோ அவன் கிட்ட இருந்து அந்த அழுகையை மறைச்சிக்கிட்டு அப்படியே டவுன் ஆகிடுறாளா. வீட்டுக்கு வந்து அவன் ட்ராப் பண்ணிட்டு போயிடுறான். ஹீரோயின் கிட்ட நான் கண்டிப்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ தான் அவளுடைய அண்ணா அங்கே வந்துடுறான். என்ன நம்மளோட தாய்லாண்டில் ஃபர்ஸ்ட் உமன் டிரைவர் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கற்றுக்கிட்டே இருந்துட்டுருக்கேன், கொடிய சீக்கிரத்தில் வந்துடுவேன், நீ இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறதுக்கெல்லாம் நான் வந்து உன் மூக்கருது காய்ச்சனா இல்லையா பாரு அப்படின்லாம் சொல்லி பேசுகிறான். அப்போ அவங்க அண்ணாவுமே நீ ஏதோ அப்செட்டாக இருக்க மாதிரி இருக்கு, அழுதியா, கண்ணால் கலங்கியிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, உனக்கு என்னை எப்படி டீஸ் பண்ணுறதுன்னு தெரியல போல, அதனால் இல்லாததெல்லாம் நீ கற்பனை பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து அவள் கிளம்பி போயிடுறான். ஹீரோயினை பற்றி மேரேஜை பற்றின்னு ஒரு குழப்பத்திலே இருந்துட்டு இருக்கானா. ஸோ அப்போ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க அம்மா அப்பாவோடைய பிக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா அந்த சைடு வரையில் அவங்க கிட்ட கேட்குறான், நீங்கள் அம்மாவை எப்பப்பா லவ் பண்ணுறதா ரியலைஸ் பண்ணீங்க, அம்மா கிட்ட எப்படி சொன்னீங்க, எப்படி அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் டிசைட் பண்ணீங்க, உங்களுக்கு பயமா இல்லையா, என்ன இதெல்லாம் சொல்லி கேட்டுட்ருக்கானா. அவங்க அப்பாவும் பொறுமையாக அவனுக்கு விளக்கம் கொடுத்துட்டுலாம் இருந்துட்டுருக்காரு. ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் ஆகிறான் ஹீரோயினை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுல. அடுத்த நாளே ஹீரோயினோட அக்கா கிட்ட சொன்ன மாதிரி ஹீரோயினை கூட்டிகிட்டு புக் ஸ்டோருக்கு வந்துடுறான். அவகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணணும் தான் வந்திருக்கான். ஹீரோயின் உள்ளே வந்த உடனே, புக் ஸ்டோருக்கு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்களா, ஆக்சுவலாக கிட்ஸுக்காக நான் கொஞ்சம் புக்கு பார்க்க வேண்டியது இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். தாராளமாக போ, எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்துக்கோ, நானும் அந்த சைடு புக் பார்த்துட்ருக்கேன், 2 பேரும் அதுக்கப்புறம் இதே இடத்துல மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறான். சரின்னுட்டு அவள் உள்ளே போயிடுறா. இவன் வந்து ஒளிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த ரிங்கை பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட ப்ரொப்போஸ் பண்ண போகிறத நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஸோ இதே லைப்ரரியில் தான் அந்த பக்கமாக பார்த்தோன்னா அவளோட ஃப்ரெண்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டு கேட்குறா, உனக்கு நல்லாவே தெரியுமா சாய் இங்கே தான் ஹீரோனை கூட்டிகிட்டு வந்து ப்ரொப்போஸ் பண்ண போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நேற்று பேசையில் சாய் என்கிட்ட சொன்னான், அவளை இந்த புக் ஸ்டோருக்கு தான் கூட்டிகிட்டு வந்து ப்ரொப்போஸ் பண்ண போகிறதா. ஸோ அதனால தான் நாம் 2 பேரும் இப்போ பிளான் பண்ணி இங்கே வந்திருக்கோம். ஹீரோயின் வந்த உடனே நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீ பிளானை ஸ்டார்ட் பண்ணிவிடு, எதுவும் சொதப்பி வச்சிடாத, அவளை சும்மா நிம்மதியாலாம் இருக்க விடக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
மற்றபடி ஹீரோயின் அந்த பக்கமாக புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கையில் கரெக்டாக இதுங்க ரெண்டும் அங்கே வந்துடுதுங்க. ஹீரோயினை பார்க்காத மாதிரி இதுங்க நின்றுக்கிட்டு அங்கே அவள் காது பட சத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாண தேதியெல்லாம் நெருக்கிட்டு இருக்காங்க போல். ஹீரோக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல. அவன் வந்து என்ன மட்டும் தான் விரும்பிட்டு இருக்கான். ஸோ நீயே யோசிச்சு பாரு, ஒருத்தர் வந்து விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சா அந்த கல்யாணம் நிலைக்கும்னு நினைக்கிறியா? சத்தியமாக அது நிலைக்காது. ஒன்று அவங்க 2 பேருமே அந்த மேரேஜ் லைஃப்லேருந்து கஷ்டப்படுவாங்க. அப்படி இல்லைனா ஹீரோ வந்து கண்டிப்பாக அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பான். ஆம்பளைங்களை பற்றி உனக்கு தெரியாதா என்ன? அவங்க மனசில் இருக்கிறதுக்கும் அவங்களோட சந்தோஷத்துக்கும் தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ கட்டாயத்தின் பேரில் அவனோட எதிரிக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறாங்க. அந்த கல்யாணம் 1 வருஷம் கூட தாக்கு பிடிக்காது. என்ன கேட்டால் 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஹீரோ வந்து அவளை உதறி தள்ளிட்டு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக என்ன அவன் கல்யாணம் பண்ணிப்பான். இல்லைனா அவன் வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மிஸ்ட்ரஸாவது வச்சுப்பான். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹீரோ வந்து சந்தோஷமாக இருக்கணும்னா அதுதான் ஒரே வழி. அவன் வந்து இல்லைனா கல்யாணத்தில் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ இதெல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுட்டு ரொம்ப மனசொடைஞ்சு போயிடுறா. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் நிற்கையில் தான் கரெக்டாக வந்து அங்கே சாய் வரானா. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அவளும் எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் முடியல, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான். ஏதாவது பிரச்சனையா, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். அப்போ அவளுமே இல்லை, எனக்கு வீட்டுக்கு உடனே போய் ஆகணும், சாரி, நான் இன்னொரு நாள் உங்களை வந்து மீட் பண்ணுறேன், இந்த பிளான் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. அவனுமே சரி பரவாயில்ல, நான் இன்னொரு நாள் உங்ககிட்ட பேசுகிறேன், வா நான் வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த பக்கமாக ஹீரோயினோட அண்ணாவும் இப்போ நீயும் வந்து மீட் பண்ணிக்கிட்டு ஒரு மூவி டேட்டுக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ கிளம்பி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நான் இந்த மாதிரி ஹீரோவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு. உடனே அவங்க அம்மாவும் என்ன எத்தனை நாளைக்கிட்ட போய் சொல்ல போகிறேன்னு கேட்குறாங்க. என்னம்மா போய் என்னம்மா வளருறீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் நடிக்கிறா. என்கிட்ட நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஏற்கனவே பல நாளுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நீ வந்து ஹீரோவை இத்தனை நாளாக பார்க்கறதுக்காக போவே கிடையாது. நீ ஹீரோயினோட அண்ணாவை தான் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டு பார்த்துட்ருக்க. நீயும் உங்கள் அண்ணனும் சேர்ந்து என்னை நல்லா மண்ணையில் மிளகா அரைச்சி வச்சுருக்கீங்க. ஸோ இதுக்கும் மேலே இன்னும் என்னெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க போகிறேன்னு சொல்லி கத்துறாங்க. அவளும் வந்துட்டு அமைதியாகவே இருந்துகிட்ருக்கா. ஸோ ஆரம்பத்துலேருந்து என் பிள்ளைங்களுக்கு நான் எல்லாமே நல்லதாக தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என் பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்காக என்னோட சந்தோஷத்தை தியாகப்படுத்தினேன். என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கப்புறமும் நான் அதுக்காக வருத்தப்படக்கூட டைம் ஒதுக்காமல் உங்கள் 2 பேரையும் ஓடி ஓடி சம்பாதிச்சு காப்பாற்றி உங்களுக்காக இவ்வளோ சொத்தெல்லாம் சேர்த்து வச்சேன். ஆனால் நீங்கள் 2 பேருமே என்னை ஏமாற்றிட்டு இருக்கீங்க. எனக்கு விருப்பம் இல்லாத குடும்பத்தில், ஒன்றும் இல்லாத குடும்பத்தில் தான் நீங்கள் வந்து சம்மதப்படுத்திக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அம்மா அழுகிறத இவளால் பார்த்துக்கவே முடியலையா. ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு, அம்மா நான் எங்கேயும் போகல, அவங்க கூட தான் இருக்க போகிறேன், நீங்கள் தயவு செஞ்சு அழாதிகமான அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறா. ஸோ பிறகு வந்து இங்கே மூவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானா. அவன்கிட்ட வந்து நீயோடைய டிரைவர் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, நீ கொடுக்க சொன்னதா. ஸோ இப்போ வந்து என்னாச்சு, நீ இல்லை இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை சார் அவங்க வரல, நீங்கள் இதை படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இவனுமே சந்தேகப்பட்டுக்கிட்டே இதை வாசிக்கிறான். நீ வரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதை வாசிக்கையில் நீ தான் வந்து எழுதியிருக்கா, இந்த மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் விஷயங்கள் வீட்டில் நடக்குது, என்னால் இன்றைக்கி உன்னை பார்க்க வர முடியாது, என்னை வந்து தயவு செஞ்சு வெறுத்துறாத, கண்டிப்பாக நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டரில் ரொம்ப ஷார்ட் அண்ட் கட்டாக இருக்குது. ஸோ இதை வாசிச்சுட்டு இவன் வந்து யோசிக்கிறான், சரி இவன் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கான்னா கண்டிப்பாக அவளுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும், நான் வந்து அவளை தப்பெல்லாம் நினச்சிக்கக்கூடாது, அவள் வந்து எனக்காக எவ்வளோ சாக்ரிஃபைசஸ்லாம் பண்ணியிருக்கா, இது ஒன்று தானே, இந்த ப்ரொப்போசலுக்காக தானே நான் வந்தேன், பரவாயில்ல இந்த ப்ரொப்போசல் இன்னும் கொஞ்ச நாள் என் மனசுலேயே இருந்துக்கட்டும், கரெக்டான சமயம் வந்ததுக்கப்புறம் அவகிட்ட நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே அவன் கன்சோல் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அவனோட அப்பா ஹீரோயினுடைய அங்கிள் ஆண்டியை பார்க்கறதுக்காக வராரு. ஸோ இவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு பல வாரம் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இப்போவுமே ஊருக்குள்ளே யாராவது ஏதாவது பேசுறதுக்குள்ளே நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். நாம் வந்து இதுக்கு முன்னாடி கல்யாணத்தை பற்றி பேசிக்கவே இல்லை, அதனால தான் நான் பேசிக்கலான்ட்டு வந்தேன், நாள் ரொம்ப கடந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நாங்களே உங்ககிட்ட எப்படி பேச்சு எடுக்கிறது தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆகிட்டா எல்லாருமே வந்து என்கேஜ்மெண்ட்டோட நிற்குதுன்னு சொல்லி பிள்ளைங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண தேதியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லி 2 குடும்பமும் முடிவு பண்ணிடுறாங்க ரொம்ப சந்தோஷமான வகையில். ஸோ இப்போ ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவள் வந்து அவங்க அக்கா வந்து சொல்கிறா ஹீரோயின் கிட்ட, இந்த மாதிரி ஹீரோக்கும் உனக்கும் கல்யாண தேதி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து நான் நல்லா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறா. என்ன வளரிட்டு இருக்கா, உங்கள் 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னொன்னே என்கேஜ்மெண்ட் ஆனால் கல்யாணம் ஆகணும்னு ஏதாவது இருக்கா, அவன் என்னை விரும்பவே கிடையாது, என்னை விரும்பாதவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. நீ என்ன திரும்ப வேதாள முருகமான என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க, என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னத்துக்கு நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் என்ன லவ் பண்ணலை, எனக்கு அவன் வேண்டாம், அவன் வந்து என்னை விட்டுட்டு போயிடுவான், கல்யாணத்துக்கு அப்புறமா அவன் சந்தோஷமாக இருக்க மாட்டான், அதனால் அவன் என்னை விட்டுட்டு அவன் லவ் பண்ணுற பொண்ணை வந்து போய் கல்யாணம் பண்ணிப்பான், ஏன்னா டிவோர்ஸ் பண்ணிவிடுவான், நான் எதுக்காக அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போய் பின்னாடி ஹர்ட் ஆகிட்டு வரணும், அதுக்கு இப்போவே இதெல்லாம் எதுவும் வேணாம் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நீ என்ன வளரிட்டு இருக்க, அவங்ககிட்ட என்ன சொன்னான், உன்னை டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னானா இல்லை உன்னை லவ் பண்ணலன்னு சொன்னானா, நீயாவே ஏதோ ஒன்று நினச்சிட்டு வளராதன்னு உடனே எனக்கு அவனோட ஆக்டிவிட்டீஸ்லேயே தெரியும் அவன் என்ன எவ்வளோ வெறுக்கிறான்னு சொல்லிட்டு, அவனுக்கு என் மேலே லவ் இல்லை, லவ் வரவும் வராது, நான் எதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு வரைய கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில் 3வது மனுஷியாக அதே மேரேஜ் லைஃப்
லைஃப்பில் தனியாக நிற்கணும், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகவே போயிடுறா. அவங்க அக்காவுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அவள் வந்து திரு திருன்னு முடிச்சுட்டே உட்காந்துட்ருக்கா. ஒரு பெரிய குழப்பத்தில் இவ வந்துடுறா. ஹீரோயின் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறாளே, இவங்க லைஃப் எல்லாம் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவள் நைட்டு தனியாக வந்து நின்றுட்டுருக்கா வீட்டுக்கு வெளியில். அப்போ வந்து அவங்க அம்மா வராங்க, எதிர்ச்சியாக அவளை பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு, ஏன் நிற்கிறேன்னு உடனே அவள் வந்து ஃபஸ்ட்டு சொல்லவே மாட்டேங்கிறா. அவங்க அம்மாவும் லைட்டாக அவகிட்ட பேசி ஏதாவது முடிஞ்ச வரைக்குமாவது ஷேர் பண்ணிக்கோ, மனசு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவளுமே ஷேர் பண்ணிக்கிறா. இல்லை, நாம் ஒருத்தரை மனசால் விரும்புகிறோம், ஆனால் அந்த நபர் நம்மளை வந்து விரும்புறதுக்கு ரெடியாக இல்லைங்கிறப்போ அந்த மனசு வலி இருக்கு இல்லையா, அதை எப்படி கடந்து வரதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே அவங்க அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே, இங்கே பாரு, லவ்ங்கிறது வந்து எதிர்பார்க்கக்கூடாது. நாம் ஒருத்தரை லவ் பண்ணுறோம், அவங்க நம்மளை லவ் பண்ணி ஆகணுங்கிறது லவ் கிடையாது. நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு நான் எந்த காரணத்தை கொண்டும் லவ்வை நிறுத்தாமல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது தான் லவ். அவங்கக்கிட்ட எதிர்பார்க்காம நாம் நம்மளோட லவ்வை ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அதில் நம்மளுக்கான ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஒரு பெரிய சந்தோஷமும் கிடைக்கும். எதிர்பார்ப்பு தான் நம்மளை மனசை வந்து கஷ்டமாக்கும். ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் நீ யாரை விரும்புறியோ அவங்களுக்கு உன்னோட லவ்வை கொடுத்துக்கிட்டே இரு, நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவளும், இல்லை நான் என்னை பற்றி பேசலை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் எனக்கு தெரிஞ்ச வேற ஒருத்தரை பற்றி பேசுகிறேன்னு. உடனே அவங்க அம்மாவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து அவளை நம்பாமலே, சரி நீ யாரை பற்றி சொல்கிறியோ அவங்களுக்காகத்தான் சொல்கிறேன், லவ்ங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது, கிவிங் மட்டும்தான் இருக்கணும் அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட அவங்க அப்பா வந்துட்டு, நான் கல்யாணத்துக்குன்னு சொல்லி சில டேட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணியிருக்கேன், ஹீரோயினோட வீட்லேயும் பேசியாச்சு, அவங்களுமே ஓகே சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு நான் தங்கிட்டு இருந்ததே ஹீரோவும் நீயும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாததுனால தான். ஆனால் நீ எப்போ என்கிட்ட வந்து அம்மாவுக்கும் எனக்கும் நடந்த லவ்வை பற்றியும் கல்யாணத்தை பற்றியும் நீ வந்து ஓப்பன் அப் பண்ணி கேட்க ஆரம்பிச்சியோ அப்போலேருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ இந்த கல்யாணத்துக்கு தயாராகிட்டேன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த டேட்டெல்லாம் உனக்கு ஓகே தானே, கல்யாணம் சீக்கிரம் வைக்கிறதுல உனக்கு சந்தோஷம் தானேன்னு கேட்கும் போது ஹீரோ பயங்கரமாக சிரிக்கிறான். அவனுக்கு சந்தோஷத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான்ப்பா, ஆனால் இந்த விஷயம் ஹீரோயின் கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்களா, அவள் ஓகே சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதோட இந்த பார்ட் முடியுது.